செர்னோபில் முடிவில்லா இரவு. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதியின் இரவில் உக்ரைனின் வடக்கிலுள்ள ஓர் இடத்தில் வேறு எந்த இரவையும் போலவே அமைதியாக ஒரு சாதாரண இரவு கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மனித வரலாற்றின் போக்கையே முழுவதுமாக மாற்றிவிடும் ஒரு நிகழ்வு யாரும் அறியாமல் தொடங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு இடிமுழக்கம் போல பெரும் சத்தம் வானத்தை பிளந்து இரவின் அமைதியை நொறுக்கியது. அது போரின் பீரங்கி ஓசை அல்ல, மனிதனின் தவறும் அகங்காரமும் உருவாக்கிய வெடிப்பாகும். அந்த கணத்தில் நெருப்பு கொழுந்துகளும் கரும்புகையும் மேலெழுந்தன. அவற்றோடு காண முடியாத மரணத்தை சுமந்த கதிர்வீச்சு மேகமும் உயர்ந்தது. அதன்பின் உலகம் ஒருபோதும் பழைய நிலையிற்கு திரும்ப முடியவில்லை. பிரிப்யாத் என்பது 1970ஆம் ஆண்டு முன்பு எதுவும் இல்லாத ஒரு வெறிச்சோடிய சமவெளியில் கட்டப்பட்ட திட்டமிட்ட நகரமாகும். செர்னோபில் அணுமின் நிலையத்தின் தொழிலாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் அமைக்கப்பட்ட இந்த நகரம் சோவியத் ஒன்றியம் பெருமைப்படுத்திய நவீனத்தின் அடையாளமாக இருந்தது. அதன் ஒழுங்காக அமைந்த தெருக்கள், நீலமும் வெள்ளையும் கலந்த கட்டிடங்கள், திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகர அமைப்பு ஆகியவை சமத்துவ கொள்கையின் கனவை நிஜமாக்கியது போல் தோன்றின. அந்த நகரத்தில் பள்ளிகளும் மருத்துவமனைகளும் நாடக அரங்குகளும் பூங்காக்களும் நீச்சல் குளமும் உடற்பயிற்சி மண்டபங்களும் இருந்தன. அது நீண்ட காலம் பாதுகாப்பாகவும் நிலையாகவும் இருக்கும் என்று மக்கள் நம்பினர். பிரிப்யாத்தின் தெருக்களில் குழந்தைகள் மிதிவண்டி ஓட்டுவதும் குடும்பங்கள் நடைபயணம் செல்வதும் அன்றாட காட்சி போல் விரிந்திருந்தன. இளைய பெற்றோர்கள் நிலையான வாழ்க்கைக்குள் ஒளிமிகு எதிர்காலத்தை இயல்பாகவே எதிர்நோக்கினர். நகரத்தின் எல்லைப் பகுதியில் அகன்ற பசும்புல் நிலங்களை நோக்கி நின்ற ஒரு பெரும் சுழல் சக்கரத்துடன் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. நிறமிகு விளையாட்டு சாதனங்கள் திறக்கப்படும் நாளை காத்திருந்தன. அங்குள்ள மக்களின் சராசரி வயது 26 என்று சொல்லப்பட்டது. அந்த ஒரு எண்ணே அந்த நகரம் எவ்வளவு இளம் உயிர்ப்புடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பியிருந்தது என்பதை சின்னமாக காட்டியது. இந்த நகரம் மிக விரைவில் ஒரு பேய் நகரம் ஆகிவிடும் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க முடியவில்லை.